மாவட்டம் சின்னமனூரில் SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டி லிட் என்ற தனியார் நிறுவனம் அமைந்துள்ளது. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலும் இயங்கி வந்த இந்த நிறுவனத்தில் ஏராளமான பொதுமக்கள் வைப்பு நிதி செலுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வைப்பு நிதி வைத்திருந்தவர்களுக்கு வட்டி பணம் வராததால் இந்த நிறுவனத்தை நம்பி ஏமாந்த மக்கள் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள இந்த நிறுவனத்தில் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக அரசின் கீழ் இயங்கி வரும் வங்கி பெயரை தனிநபர் தனது சுய லாபத்திற்கு பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றியது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காவல்துறை கண்காணிப்பில் இருந்த முதியவர் உயிரிழந்த நிலையில் முதியவரின் இறப்புக்கு காவல்துறை அலட்சியமே காரணம் என உறவினர்கள் இறந்தவரின் உடலோடு காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே உள்ள குறும்பலாப்பேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கதுரை. அதிமுக கிளை செயலாளரான இவரை சொத்து தகராறு காரணமாக கடந்த 24ஆம் தேதி பாவூர்சத்திரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை 10 மணிக்கு வந்த முதியவரையும் அவரது மகள் அன்பையும் இரவுதான் வெளியில் அனுப்பியுள்ளனர். இருதய நோய் உள்ளிட்ட நோய்களை கொண்ட இவருக்கு மருத்துவ உதவி எதுவும் கொடுக்காமல் ஒரு நாள் முழுவதும் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் பலவீனமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் உடல்நிலை குறைவு காரணமாக நேற்று இறந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் அதிமுகவினர் பாவூர்சத்திரம் காவல் நிலையம் முன்பு இறந்தவரின் உடலோடு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் லட்சுமிபுரத்தில் விவேகானந்தர் தெரு, ரஃபீக் நகர், வில்வம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி பொதுமக்களின் பங்களிப்பு நிதியில் 17 மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வீடுகளுக்கான மின் இணைப்பு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பில் தெருவிளக்கும் அமைத்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள் 4 நாட்களுக்கு முன்பு தெருவிளக்கு மின் இணைப்புகளை துண்டித்துள்ளனர். இதனால் தெருவிளக்கு இல்லாமல் தெருக்கள் இருளில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் குடியிருப்பதற்கு தேவையான மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மின்கம்பங்களின் இணைப்பை துண்டித்து இருளில் மூழ்கடித்த மின்சாரத்துறையை கண்டித்தும் அப்பகுதி பொதுமக்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நகர உதவி பொறியாளரிடம் கேட்டபோது இந்த ஊராட்சிக்கு குடியிருப்புக்கு மட்டுமே மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகளுக்கான இணைப்பிலேயே தெருவிளக்கை அமைத்துள்ளனர். இது சட்டவிரோதமானது எனவும் 24 மணி நேரமும் மின்விளக்கு எரியும் என்பதால் ஆபத்தான நிலையும் உள்ளது. எனவே ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக தெருவிளக்கு அமைக்க மனு அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சக்தி கலைக்குழுவினரால் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து ஆடிய வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பாடப்படும் கிராமிய பாடல்களுக்கு ஏற்ப ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து பாரம்பரிய நடனம் ஆடினர். இந்த நிகழ்வில் திரைப்பட நடிகர் ரஞ்சித் கலந்து கொண்டு வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசினார். அப்பொழுது பேசிய அவர் வள்ளி கும்மியாட்ட நிகழ்விற்கு இப்பகுதி மக்கள் தரும் ஆதரவுக்கு பாராட்டு தெரிவித்தார். திருச்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகர பேருந்தின் இருக்கை பெயர்ந்து பேருந்தின் வெளியே விழுந்த நடத்துனர் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அரசு பேருந்துகளின் பராமரிப்பு மோசமாக இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அனைத்து அரசு பேருந்துகளிலும் 48 மணி நேரத்துக்குள் முழுமையான ஆய்வு நடத்த தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் மயிலாடுதுறை அரசு பேருந்து பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 3 மாற்று பேருந்துகள் உள்ளிட்ட 73 பேருந்துகள் நேற்று முதல் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் சீர்காழி பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 41 பேருந்துகள் மற்றும் பொறையார் பணிமனையில் இருந்து இயக்கப்படும் 26 பேருந்துகள் என மொத்தம் 140க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.